வாய்க்கால் மீன்கள். எழுதியவர் வே. இறையன்பு அவர்கள். கோவணம் கட்டியவர்களின் மத்தியில் ஒருவன் மட்டும் கோட் போட்டுக் கொண்டிருந்ததைப் போல இருந்தது அந்த கட்டிடம். சின்ன சின்ன குடியிருப்புகளாக சிதறியிருந்த அந்த தெருவில் பூனைக்கு புலியின் வாலாக பொருந்தாமல் இருந்த அந்த கட்டிடத்தின் மேல் தளத்திலிருந்த ஒரே ஒரு சின்ன அறைதான் சில காலம் அவனுடைய ஓய்வு நேர உலகம். அந்த அறையின் கதவோ இந்தியர்களின் சராசரி உயரம். உயரமானவர்கள் எவ்வளவு தன்மானம் உள்ளவர்களாக இருந்தாலும் தலை குனிந்துதான் உள்ளே வர முடியும். அறைக்குள்ளேயே அமர்ந்திருந்தது குளியலறை. சற்று பருமனானவர்கள் கூட பக்கவாட்டில் சென்றால்தான் அதனுள்ளே நுழைய முடியும். காலை கடன்களுக்கு கூட வெளியில் சென்றால் வியர்க்கும் என்று உள்ளுக்குள்ளேயே அமைப்பது நாகரிகமாக கருதப்படும் இந்த நடைமுறை தொற்று நோய் கிராமங்களின் குரல் வளையை நெரிக்க தவறவில்லை என்று நினைத்து கொண்டான். காற்றை கூட வடிகட்டுகிற மாதிரி கஞ்சத்தனமான ஜன்னல்கள். அந்த அறையை பார்த்ததுமே அவனுக்கு நெற்றி நிலைக்கதவில் இடித்ததை போல் இருந்தது. அதில் எவ்வளவு குறைந்த நேரத்தை கழிக்க முடியுமோ அவ்வளவு அதிக ஆரோக்கியம் என்பது அவனுக்கு புரிந்தது. அறையை ஒட்டியிருந்த பரந்த திறந்த வெளிதான் அவனுக்கு பாலைவன சோலையாய் ஆறுதலை அளித்தது. அழுக்கடைந்த பனியனுக்கு மேல் சலவை செய்த சட்டையை போட்டு சரி செய்வதை போல் இருந்தது அந்த மொட்டை மாடி. அங்கே நின்றிருந்தால் அந்த ஊரின் மொத்த முகவரியையும் வாசிக்கின்ற அளவிற்கு அது வாய்த்திருந்தது. நட்சத்திர தீபங்களை ஏற்றி வைத்து நிலவின் வரவிற்காக தினமும் கார்த்திகையை கொண்டாடும் வானத்தை அங்கிருந்து வாசிக்க முடியும். நெல் வயலிற்கு நெக்லஸை போல் சுற்றிலும் இருக்கிற தென்னஞ்சோலைகளின் அசைவுகளில் ஏற்படும் காற்றின் கைகளை ஸ்பரிசிக்க முடியும். அருகில் இருக்கும் குடிசைகளில் மண் பானைகளிலிருந்து தயாராகும் சூடான குழம்பின் நறுமணத்தை நாசி உணர முடியும். அவன் முடிவு செய்தான், அந்த மொட்டை மாடியில்தான் அவள் கனவுகள் முளைக்கும் என்று. அப்போது கீழே எதிர் வீட்டு தாழ்வாரத்தில் தாவணி ஒன்று தவழ்ந்து போவதைக் கண்டான். அது ஒரு மின்னல் கீற்றாய் மனதை நெருடியது, இதயத்தை வருடியது. அது ஒரு அழகிய கிராமம். நகரத்தின் கைகள் கிராமத்தின் சுருக்கு பைகளிலும் நுழைந்து கிராமங்களெல்லாம் தங்கள் நிஜ முகங்களை செயற்கை முகமூடிகளால் மூடி நகரங்களின் நிழல்களாக மாறத் துடிக்கும் போது அந்த கிராமம் மட்டும் இன்னும் தன் கலாச்சாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. எந்த ஜீவநதியும் அந்த ஊரின் மார்பை நனைக்கவில்லை என்றாலும் அந்த ஊர் மக்களின் உழைப்பால் வியர்வை மழையில் பூமி தாயே பூரித்து நிலத்தடி நீர் நிறைந்திருந்தது. கிணற்று பாசனத்தால் செழிப்பு சேகரிக்கப்பட்டு கை நிறைய அள்ள வேண்டிய சில்லறைகளை ரூபாய் நோட்டில் சிரமமில்லாமல் பைக்குள் வைத்துக் கொள்வது போல் ஒரு மாவட்டத்திற்கான பசுமையையே அந்த கிராமத்து வயல்கள் தன் முந்தானையில் இயற்கையாய் முடிந்து வைத்துக் கொண்டிருந்தது. கரும்பும் நெல்லுமாய் பாக்கும் தெங்குமாய் பார்க்கும் இடங்களெல்லாம் பசுமை. தன்னை பதியம் போட்டிருந்தால் விவசாயம் அங்கே பிழைப்பாக பிறழாமல் தொழிலாக துளிர்விட்டு கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் நரம்பு மண்டலத்தில் ஒரு வங்கியின் வரவிற்கு அது வழிவகுத்தது. அந்த வங்கியின் மேலாளராய்த்தான் அவன் வந்து சேர்ந்தான். அந்த ஊர் செல்வந்தர் வங்கிக்காக கட்டிய கட்டிடத்திலேயே வங்கி மேலாளராய் வருபவரும் தங்க வேண்டுமென்று நினைத்து நீளமான தாவணியில் கைக்குட்டையை தைத்தது போல மிச்சமிருந்த செங்கல்களையும் சிமெண்டையும் வீணடிக்காமல் கட்டியிருந்த அறையில்தான் அவன் குடிபுகுந்தான். அந்த ஊருக்கு வரும்போது ஒரு சின்ன பையில் தான் செலவு செய்த துணிகளோடும் பெரிய பெட்டியில் தான் சேமித்திருக்கும் புத்தகங்களோடும் இசை ஒளி நாடா பேழைகளோடும் வந்தான். நகரத்தின் நெரிசலான சந்துகளிலும் திரைப்பட கனவு காட்சிகளில் வரும் சாம்பிராணி புகையைப் போல் வாகன புகை மண்டலம் பரவி இருக்கிற சாலைகளிலும் சிக்கி வாளை மட்டுமே கதவிடுக்கில் தந்து தப்பித்துக் கொள்ளுகிற பல்லி போல கொஞ்சத்தை மட்டுமே இழந்து வந்து சேர்ந்தான். கிராமத்து கிளை என்றாலே குழந்தைகள் படிப்பும் வீடு பிடிக்கும் அவஸ்தையும் கருத்தில் கொண்டு வேண்டாம் என்பவர்கள் நடுவே தானே விருப்பப்பட்டு வந்து சேர்ந்தான் அவன். திருமணமாகாததால் அவன் உலகத்தில் ஞாயிறு அவனது விழிகளிலிருந்தே உதயமானது. அவர்கள் அவசரங்களின் அணிவகுப்பான உலகத்தில் விடியலை சபித்துக் கொண்டே எழுந்திருக்கிறார்கள். அவர்களால் ஞாயிற்றுக்கிழமையின் இரவு முடிவதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காலத்தின் கால்களை அப்படியே ஒடித்து போட்டுவிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அவனுக்கு ஒரு மாறுதல் அவசியமாக இருந்தது. ஆற்றையும் மலையையும் ஆயுர்வேத மருந்து விளம்பரங்களில் மட்டுமே எத்தனை நாள் பார்த்து கொண்டிருக்க முடியும்? வாழ்க்கை என்பது வீட்டு வசதி வாரிய குடிப்புகளின் சுவர்களுடன் முடிந்து விடுவதில்லையே. பேருந்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதிலும்
கோப்புக்களை மூடி வைக்க கடிகாரம் முள் நகர்கிற வேகத்தின் மீது தியானிக்கிற பொறுமையின்மையிலும் வாழ்க்கையின் வாலிபத்தை தக்க வைக்க முடியாது. நகரத்தில் இருப்பவர் தம் வாழ்க்கையையும் அவற்றில் தொற்றிக்கொள்ளும் மின்சார ரயிலைப் போலவே குறிப்பிட்ட பாதையிலேயே குறுகிவிடுகிறது. கவிதையை நேசிக்கிறவர் நெஞ்சமும் கடற்பஞ்சை போல் மென்மையாகி விடுகிறது. அவர்கள் உலகத்தை ஒவ்வொருவர் விழிகள் மூலமாகவும் உற்று நோக்க கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் செடிகளையே பூஞ்சாடிகளாக பார்க்கிறார்கள், பனை மரங்களையே விசிறிகளாக காண்கிறார்கள். கவிதை மொழிக்கு அப்பாலும் தன் வேர்களை செலுத்த முடியும் என்று அவர்கள் அறிந்தவர்கள். பூக்களை செடியின் கவிதையாகவும் தென்றலை இயற்கையின் பாடலாகவும் படிக்கத் துடிக்கிறவர்கள். அவனும் அப்படித்தான். அவன் மெல்லிய இதயம் கவிதைகளையும் இசையையும் இயற்கையின் அசைவையும் பதிவு செய்து அவன் கண்களில் ஒரு காந்த சக்தி. அழகிய காட்சி எதை பார்த்தாலும் அவனுக்கு அழுகை வரும். ஆனந்தம் உச்சக்கட்டத்தை அடையும் போதெல்லாம் அழுகை என்னும் மறுமுனையைத்தானே தொட வேண்டியிருக்கிறது. அந்த கிராமத்து மண்ணை மிதிக்கும் போது அவனுக்குள் இன்னொரு தாமரை விரிவதை உணர்ந்தான். பள்ளியில் படிக்கும் போது பட்டாசு வாங்க கொடுத்த காசில் அவன் புத்தகம் வாங்குவான். பட்டாடை வாங்க தந்தை தந்த பணத்தில் சங்கீத ஒளி பேலையோடும் சாதாரண சட்டையோடும் வருவான். இசையை கேட்டுக்கொண்டே இன்ன பிற செய்வதில் அவனுக்கு சம்மதமில்லை. இசையை துவங்குவதற்கும் நேரம் போவதற்கும் ஒரு கருவியாய் பயன்படுத்தி அதன் ஸ்வரங்களை அவன் காயப்படுத்தியதில்லை. இசை அவனை பொறுத்தவரையில் அது ஒரு வழிபாடு. தியானமாய் விழிகளை மூடி விளக்கணைத்து ஆத்மாவை துணைக்கழைத்து அணுக வேண்டிய ஒரு வேள்வி. அவன் கவிதை புத்தகம் கரைபடாமல் எப்போதும் புதியதாகவே இருக்கும். அதை கைகளில் ஏந்தும் போது ஒரு குழந்தையை வெகுநாள் கழித்து பெற்றெடுத்த தாயைப் போல பூவை பூவே தாங்குவது போல மென்மையுடன் தாங்குவான். புத்தகத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு கழிவறைக்கு போய் விடுவதோ புத்தக மூலையை மடக்கி அதனை மூடி வைப்பதோ கூட அவன் கலைமழைகளுக்கு செய்யும் சிராய்ப்புகள் என்றே கருதினான். கவிதை புத்தகம் கசங்கும் போது கவிதையே கசங்கியதாக எண்ணி அவன் கசிந்துருவதும் உண்டு. செய்தித்தாளை அவன் கழிவறையில் மட்டுமே வாசிப்பான். அப்போதுதானே வயிற்றை கலக்கினாலும் பரவாயில்லை. அவனுக்கு தெரிந்த உடற்பயிற்சி நடைதான். விடுவதற்கு முன்னால் நடைபயிலும் போதுதான் எப்படி உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆரம்பமாகிறது என்பதை உணர முடியும். ஒரே ஞாயிறுதான் என்றாலும் விடியல்கள் மட்டும் வெவ்வேறாகவே எல்லோருக்கும். இனி ஒரு புதிய உலகம். கிராமத்து சேவல்களோடு மக்களும் வெளுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம். கழிவறைகள் இல்லாத கிராமங்களில் விதியாகி போன வேதம். வயல்வெளிகளிலும் தென்னந்தோப்புகளிலும் குடியிருக்கும் பறவைகளை விசாரித்தபடியும் படர்ந்திருக்கும் பனித்துளிகளை ரசித்தபடியும் நடைபயில்கிற போது தோன்றும் உற்சாகம் முழு நாளையும் மலர்ச்சி என்னும் மூலாம் பூசிவிடுகிறது. பனி பலருக்கு பாரம், சிலருக்கு துலாபாரம். ஒவ்வொரு பணியிலும் ஒரு உயிர் இருக்கிறது. காலில் முள் குத்துகிற போதுதான் செருப்பு தொழிலாளியின் வியர்வை நமக்கு புரிகிறது. வறட்சி வருகின்ற போதுதான் கழனியில் உழைப்பவரின் கண்ணீரின் கனம் புரிகிறது. கழனியில் களை எடுப்பவர்களுக்கும் கம்ப்யூட்டர் இயக்குபவர்களுக்கும் ஒரே மரியாதை தரப்பட்டால்தான் பொது உடைமை பூத்ததாக நாம் புன்னகைக்க முடியும் என்பதில் அவனுக்கு பூரண நம்பிக்கை. வங்கியின் வேலையையும் அவன் ஒரு கவிதையாகத்தான் வாசித்தான். ஒவ்வொரு கோப்பிலும் ஒரு தாயின் கண்ணீரோ ஒரு விதவையின் சோகமோ அடங்கி இருப்பதால் அது கணக்கிறது என்பது அவனது எண்ணம். வங்கிக்கு வருகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் அவன் தன் இதயத்தை செலுத்தியதால் அவனுக்கு அலுவலகம் ஆனந்தமயமானதாக இருந்தது. ஒவ்வொரு கையெழுத்தோடும் அவன் ஆத்மாவும் ஐக்கியமாகி இருந்தது. வங்கியை சேமிக்கும் கிடங்காக மட்டும் மாற்றி முதலீடு செய்பவர்களுக்காக செயற்கை புன்னகைகளை தாங்குவதோடு நிறுத்தாமல் அதையும் மீறி ஏழைகளுக்காக உழைக்க அந்த கிராமத்து பணியை அவன் கருதினான். வாழ்க்கையை சிலர் மட்டுமே வாழ்கிறார்கள், பலர் அதை நகர்த்துகிறார்கள். அவனை பார்த்தாலே தெரியும் அவனது ஒவ்வொரு நொடியிலும் இனிப்பு தடவப்பட்டிருக்கிறது என்று. அலுவலகம் முடிந்ததும் அலுப்புடன் வராமல் திருப்தியுடன் திரும்புகிற அவனை நள்ளிரவு வரை இசையும் கவிதையும் இறுகத் தழுவும். கிராமப்புறங்களில் மக்களின் விழிகளில் எவ்வளவு அன்பு வழிகிறது. கள்ளமில்லாத அந்த விழிகள் நல்லவர்கள் மீதுதான் எத்தனை நம்பிக்கை என நினைத்தவாறே அலுவலகம் முடிந்ததும் அறைக்கு திரும்பினான். மாடிப்படி ஏறி அறைக்குள் வந்ததும்
கர்ப்ப கிரகத்திற்குள் வியர்க்கிற மாதிரி ஒரே புழுக்கம். திறந்த மாடிக்கு வந்தபோதுதான் அவனுக்கு சுரங்க தொழிலாளி பணி முடிந்ததும் அடைகிற நிம்மதி போல் இயல்பான நிலைக்கு வர முடிந்தது. வெகு நேரம் வரை விண்மீன்களை எண்ணி எண்ணி தோற்று போயும் காற்றின் கனபரிமாணத்தை தரம் பிரிக்க முயன்றும் தூங்கிப் போனான்.